السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم أفلا تعقلون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية وصدق رسوله الكريم. நம்மை எல்லாம் முஃமினாகவும் முஸ்லிமாகவும் பிறக்க செய்து மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருலக ரட்சகரின் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அருள் நிறைந்த ஒரு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய எல்லாருக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக பார்த்தோமே என்றால் மற்ற மதரசாக்களில் அவர்கள் இதே மாதிரி மன்றம் வைப்பார்கள், பயான் பேசுவார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு பாதையில் மட்டும்தான் அவர்கள் முயல்வார்கள். என்னது இந்த மாதிரி ஜுமா பயானில் பேசுவதை போல் அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் நம்முடைய மதரசாவில் அவ்வாறு இல்லை. நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருச்சேவைக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று நம்முடைய ஷேഖ்னாக ஆசைப்படுகிறார்கள். அப்போது நமக்கு இந்த ஜும்மா பயானில் பேசும் இந்த ஒரு வழக்கம் மட்டும் நமக்கு போதாது நண்பர்களே. நாம் எதற்கும் பழக வேண்டும். ஒரு முரீத் வந்தால் அவரிடம் எப்படி பேச வேண்டும், ஒரு வஹாபி வந்தால் அவரிடம் எவ்வாறு பேச வேண்டும், ஒரு ஆலிம் ஜய்யிதான ஆலிம் வருகிறார் அவரிடம் எப்படி பேச வேண்டும், ஒண்ணுமே தெரியாத அர்த்தம் வருகிறார் அவரிடம் எப்படி பேச வேண்டும், இவ்வாறாக யார் வந்தாலும் அவர்களிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்ற அனைத்து முறைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாட புத்தகத்தில் சொல்லுவார்கள் முக்தருல் ஹால், அதாவது நிலையை அறிந்து பேசுவது என்று சொல்லுவார்கள். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல நின்று நம்ம என்ன சொல்லணும், நமக்கு முன்னாடி இப்ப யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இப்ப தேவை அப்படிங்கறத ஒரு பயான் பேசுறவங்க விலகி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சக்கநாயகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட பேசும்போது அல்லாஹ் பத்தி சொல்லி தருவாங்க. சரிங்களா? இதுவே பெரிய டாக்டர் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சக்கநாயகம் அந்த டாக்டர் சொல்லி காட்டுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இங்க பாருங்க, இப்ப கடல்ல எவ்வளவு கோடிக்கணக்கான மீன்கள் தான் ஓடுது, திமிங்கலம் தான் இருக்குது, எல்லாமே நீந்திட்டா போகுது. அப்படியே அந்த திமிங்கலை என்னதான் நீந்தினாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் அதனால நீந்த முடியும். அதுக்கு மேல அதுக்கே வழியே வந்துடும். அதாவது அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான், ஒரு தூரம் இருக்கும். ஆனா நீந்தவே முடியாம கஷ்டப்பட முடியல ஆமை, கடலாமை தெரியும்ல, அது எப்படி அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கானா அந்த கடலாமைகளுக்கு தெரியும். அதாவது இப்ப நம்ம இங்க ஆறு பாத்தீங்களா, அதே மாதிரி கடலுக்குள்ள பல ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்ப இந்த ஆமைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தண்ணி போகுது பாத்தீங்களா, அது சரியான ஸ்பீட்ல 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த தண்ணி கடல் கடியில ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். இப்ப அந்த ஆமை என்ன பண்ணுது, இந்த ஆறு போகுது பாத்தீங்களா, அது கூட போய் அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இந்தியால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு ஆறு போகுது அப்படின்னு நல்லா வச்சிருந்தானா, இது இங்க போய் ஜாயிண்ட் ஆனோன்னு அப்படியே இது நீந்தவே வேணாம், அப்படியே இருந்தா போது இங்க இருந்து அங்க போய் சேர்ந்துரும். இப்படின்னு சொல்லி சர்க்கார் என்ன பண்ணுவாங்க, ஒரு சயின்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் தஆலா தான் இதுக்கு இப்படி பாதையை போட்டு
அல்லாஹ் தான் இப்படி உருவாக்கி வச்சிருக்கான். என்னதான் சயின்டிஸ்ட் என்னதான் சயின்ஸ் இருந்தாலும் அந்த சயின்ஸை உண்டாக்குறது யாரு? பல்சஃபாக்காரங்கன்னு சொல்லி தத்துவவாதிகள் நிறைய பேர் அந்த காலத்துல இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபுல்லா இந்த அஸ்பாபு இந்த ஃபார்முலாஸை வச்சு சொல்லுவாங்க. என்னங்க இப்ப வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அது இந்த காரணத்தால் தான் நடக்குது. மழை பெய்யுது, மேகம் வந்து ஒன்னாகுது, கருமேகம் வருது, அதனால தான் மழை பெய்யுது இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சயின்ஸை வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்படிதான் அவங்க பேசுவாங்க. நானும் இதே மாதிரி தான் வச்சிருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அல்லாஹ் தரான் இந்த மாதிரி தான் சபபுல இருந்தாலும் வருது, அல்லாஹ் எங்க தரான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு சர்க்கார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? எப்பாப்பா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கான், இத்தனை சபப் வச்சிருக்கான், இது வச்சிருக்கான், எல்லாத்தையும் வச்சிருக்கான். என்னதான் வச்சாலும் அந்த சபப்பை உண்டாக்குறது அல்லாஹ் தான் இல்ல. இப்ப அல்லாஹ் நினைச்சிருந்தா மழையே இல்லாம உங்களுக்கு கருமேகமே வராம உங்களுக்கு மழை கொடுத்துருக்க முடியும். இருந்தாலும் கருமேகம் என்ற அந்த ஒரு சபபை கொண்டு அந்த ஒரு காரணத்தை கொண்டு அல்லாஹ் தான் மழை கொடுத்துருக்கான். அவன் நினைச்சிருந்தா கருமேகம் இல்லாமையும் அல்லாஹ் தான் மழை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்த பல சந்தேகங்களை சர்க்கார் நாய் அழகா தெளிவுபடுத்துவாங்க. மோடா நான் இதை போய் ஒரு நாள் கூட சர்க்கார சொன்னதில்லை, ஆனா சர்க்காரா இதை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு எதிர யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்ப இந்த டைம்ல அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க விலகி பயன் பேசணும் அப்படின்னு சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க. எவனோ எத்தனையோ பேரு நொந்து போய் வந்து உட்காந்துருப்பாங்க ஜும்மா பயன்ல. அவர் உட்காந்து போதை தீமைகள் பேசிட்டு இருப்பாரு. இவர் பேசுறதுல இவர் ஏதோ பேசுவாங்க, காசு கொடுத்துருவாங்க. ஆனா முன்னாடி உட்காந்துருக்காரு, அவர் பாட்டு போன் பார்ப்பாரு, இல்ல டஸ்ட் வச்சுட்டு தான் இருப்பாரு ஒழிய சில பேர் ஏதோ 2-3 பேர் கவனிப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். இன்னொன்னு, ஒரு சிறந்த பேச்சாளர் எப்படி இருக்கும்னா அவர் தன் பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும். பேச்சாற்றல்னா என்ன? தன்னோட பேச்சை பேச்சில் அவர் ஆற்றல் கொள்ள வேண்டும். தன்னோட பேச்சை இந்த நிமிஷத்துல இப்ப 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்களா, கரெக்டா இந்த 10 நிமிஷத்துல முடிக்கிற அளவு அவர் அந்த பேச்சை என்ன பண்ணணும்? சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கணும், நீட்ட வேண்டிய நேரத்தில் நீட்டணும். அந்த மாதிரி அவர் பயிற்சி செய்து அதை தேர்ச்சி பெற்றால்தான் அவர் மிகப்பெரிய பேச்சாற்றல் உடையவர் என்று சொல்ல முடியும். சரிங்களா? இன்னொன்னு, கஷ்புல் மகால், ரொம்ப வளவளன்னு பேசாம எவ்வளவு பேசணுமோ அந்த அளவு பேசணும். சரிங்களா? 3வது சூரா கிதாப்ல கூட போட்டிருப்பாங்க, ரொம்ப நீட்டியும் இல்லாம ரொம்ப சுருக்கமும் இல்லாம கரெக்டா பேசணுங்க அப்படின்னு சொல்லி கிதாப்ல போட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவு பேசியிருக்காங்கன்னா அவங்களுடைய பெரும்பாலான ஹதீஸ்களை பார்த்தோம்னா வெறும் 1 வரி 2 வரி 2-3 வரி இவ்வளவுதான் இருக்குமோ ஒழிய அதிகமா இருக்காது. சில பயான்கள் தான் அவ்வளவு பெருசா வரும். சரிங்களா? ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? இவ்வளவு சுருக்கமா பேசுறாங்க. ஒரு தாட்டி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன் மகனுக்கு ஒரு உபதேசம் செய்றாங்க. என்ன உபதேசம்னா, நீங்க நான் 2 விஷயத்தை உங்களுக்கு கேக்குறேன், 2 விஷயத்தை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. எதுக்காக தெரியுமாப்பா? நீ அதை மறந்துடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வெறும் 4 விஷயத்தை தான் சொல்லுவாங்க. எதுக்கு அந்த 4 விஷயம்? நீ அதை மறந்துடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. நம்ம அதிகமா என்னதான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பயான் பேசினாலும் அது அவனுக்கு மறந்துடும். சரிங்களா? நமக்கு எந்த அளவு தேவையோ அதனாலதான் பெரியவங்க பாத்தீங்கன்னா பயான் பேசி முடிச்சுட்டு ஆகவே இதுல இருந்து நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போவாங்க. இப்போ வட்டியை பத்தி பேசுறாங்க, எவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்க? ஆகவே நம்ம அல்லாஹ் தஆலா வட்டியை விட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் தவிர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து முடிப்பாங்க. இப்ப இந்த முன்னாடி பயான் கேட்டாங்க, அவங்களுடைய மொத்த நோக்கம் என்னவா இருக்கும்? வட்டி இனிமேல் நம்ம முட்டலாம் அப்படிங்கறத அவங்க கடைசியில் நம்ம புகுத்தணும். அப்படி புகுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இதுல வாங்கி இதுல போன வாங்கி போயிடுவாங்க அவங்க. இரண்டாவது, ஒரு பேச்சாளர்களுடையவங்க தன் முன்னாடி இருந்தவங்களோட கவனத்தை தன் பக்கம் திருப்பணும். சரிங்களா? எப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய பல ஹதீஸ்களை பார்த்தோம்னா யா அபா ஹுரைரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அபா ஹுரைரா ஒரு சஹாபி பேரைய கூப்பிடுவாங்க. இப்ப கூப்பிட்டு இப்ப ரஷீக் பாய் இங்க கவனிங்கன்னு சொன்னா இப்ப அவர் கவனிக்கிற விதம் வேற, அது சும்மா எப்படி பேசுனா இப்ப அவர் கவனிக்கிற விதம் வேற. இப்ப நான் இவரை கூப்பிட்டேன்னா இவரோட மொத்த கவனமும் இப்ப என் பக்கம் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அவங்களோட கவனத்தை என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கம் திருப்புவாங்க. திருப்பி தான் என்ன சொல்ல வருகிறோமோ அவங்க
தான் சொல்ல வருவதை சொல்லி அவங்க வந்து அதை நல்லா கவனிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு, நிறுத்தி நிதானமா ரசூல் ஸல்லல்லாஹு பேசுவாங்க மோடா. ஒரு மனுஷர் முன்னாடி உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு எத்தனை வார்த்தைகள் பேசினாங்க என்னன்னு விரும்பினாலும் அவர்கள் அது எண்ணுவாங்க. அந்த அளவு பொறுமையா பேசுவாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும், நம்ம நிறுத்தி நிதானமா பேசணும். இன்னொன்னு, முன்னாடி ஆயத்தை ஓதுன மாதிரி அந்த காலத்து என்ன சில பேரு தான் அனைவருக்கும் அவ்வளவு இல்மு கற்று அனைவர்களுக்கும் அப்படி பயன் பேசிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தான் அதுல இருந்து எந்த அமலும் செய்ய மாட்டாங்க. ஏங்க அப்படி செய்ய மாட்டீங்க? 27 வருது பாத்தீங்களா, பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. நீங்க இரவே நாம ஹயாத்தாக்க வேண்டும், இல்ல அல்ல பல சிறப்புகளை எல்லாம் பயன் பேசுவாங்க. பேசிட்டு போய் படுத்துவோம். என்னங்க ஏங்க போய் படுத்துவோம் கேட்டா இப்ப 2 காரணம். பாருங்க, ஒரு விஷயத்தை நாங்க எத்தி வச்சிட்டோம், இதை யாருன்னா அமல் செஞ்சாங்க நன்மை எங்களுக்கு வருமா வராதா? இப்போ எத்தனை பேர் நான் சொன்ன பயனால எத்தனை பேர் இரவு முழுக்க விழித்திருப்பாங்க. இத்தனை பேரோட நன்மை எனக்கு வருமா வராதா? இதுக்கு நான் மேல போயிருவேனே அப்படின்னு சொல்லி இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படிதான் இருந்தாகணும், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இல்மு வருதா, அதை நம்ம அமல் செய்யணும். அப்படி அமல் செஞ்சா அல்ல என்ன பண்ணுவோம், இன்னும் அந்த இல்ம கூட்டுவான். சரிங்களா? இத்தக்குள்ள, அதாவது நீங்க கற்றவைகளில் நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ். என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் கற்றவைகளை அமல் செய்யுங்கள் அப்படிங்கிறது அவனுடைய வழக்கம். அப்ப அமல் செஞ்சோம்னா என்ன பண்ணுவான், நம்ம எதிர்பார்க்காத பல இல்மு புதையல்களை எல்லாத்தால என்ன பண்ணுவோம், நமக்கு திறந்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். ஆகவே மேற்கூறியபடியெல்லாம் ஒழுக்கங்களை பேணி பயன் பேசுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.